பிரைஸ் அலாட். காய்ந்த அத்திமரத்தை பற்றி உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். இந்த உவமையை இயேசு லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-9 வசனத்துல சொல்றாரு. இந்த உவமையில் ஒரு மனிதனிடம் ஒரு அத்திமரம் இருந்தது. அது பழம் கொடுக்கவில்லை. அதை வெட்டி வீழ்த்த விரும்பினான். ஆனால் தோட்டக்காரன் சொன்னான், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இந்த உவமை தேவனுடைய பொறுமை, மனம் திரும்புதல் மற்றும் கனி தந்து பலன் அளிக்கும் தன்மையை நமக்கு கற்பிக்கிறது. வளர்வதற்கு வாய்ப்புகள் இருந்த போதும் கனி கொடுக்காத ஒரு நபரை அடையாளப்படுத்த இயேசு காய்ந்த அத்திமரத்தை உருவகமாக பயன்படுத்தினார். உரிமையாளர் மரத்தை வெட்ட விரும்பினார். ஆனால் தோட்டக்காரன் அதாவது அது இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. அதை பயிரிட அதிக நேரம் கேட்டாரு. அது தேவனின் இரக்கத்தை காட்டுகிறது. தோட்டக்காரன் மரத்தை சுற்றி தோண்டி உரமிட திட்டமிடுகிறாரு. இதை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இதன் மூலம் தேவன் நம் இருதயத்தின் எவ்வாறு செயல்படுத்துகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. உரம் போடுதல் என்பது ஜெபம் மற்றும் வேத வாசிப்பை குறிப்பிடுகிறது. அதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையால் நம்முடைய ஆத்மாவை போஷிப்பாரு. இரண்டாவது, தோண்டி எடுப்புதல் என்பது சோதனையில் மற்றும் ஒழுக்கப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவாரு. நாம் விசுவாசத்திலும் நற்கிரியிலும் பலனுள்ளவர்களாக கனி கொடுக்க வேண்டும் என்பது இயேசுடைய விருப்பம். கனி கொடுப்பது என்பது நற்செய்தியை அறிவிப்பது, அன்புடன் மற்றவர்கள் சேவை செய்வது, பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் வளர்வதாகும். மரம் கனியற்றதாக இருந்தால் அது வெட்டப்படும் என்று உவமை எச்சரிக்கிறது. இது ஒரு நடவடிக்கைக்கான அழைப்பாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்புதல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை நாம் தாமதம் செய்ய வேண்டாம். ஆமென்.